இந்த வியானா வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க பண்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அதாவது மக்கள் மத்தியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, காரி துப்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏதோ ஒரு அளவுக்கு கண்டென்ட் பண்ணுன்ற ஒரு இதுல ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே அது பிடிக்கல, எல்லாருமே வியானா மேல செம கடுப்புல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சமயத்துல வியானா இப்போ ஒரு மேட்டர் பண்ண போய் விக்கல் சீக்கிரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொந்தளிக்கிறான். வாட் தி ஹெல் வியானா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறான், அதாவது அப்படியே உச்சத்துக்கு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேய் விக்கல் சத்தியமா சொல்றேன் முடியலடா, ஏன்டா இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் லெட்டர் ஒன்று வந்தது இல்ல, அந்த டாஸ்க் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது நேத்து வந்து இருக்கு போல. ஸோ அந்த டாஸ்க் லெட்டர் வந்து கிழிச்சு விக்கல்ஸ் மேல தூக்கி போட்டாங்க, அதாவது விளாடுற மாதிரி தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி விட்டாங்க. ஸோ அப்போ விக்கல்ஸ் கையில் பாத்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்கும்போது என்ன பேப்பர்னு பார்க்கும்போது டாஸ்க் லெட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு வியானா அது எப்படி வியானா டாஸ்க் லெட்டர் எப்படி வியானா நீ கிளிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டான் பாருங்க. எனக்கு அங்கே பார்த்தா செதறிட்டு, டேய் விக்கல்ஸ் யாரா நீனு, என்னடா இப்படி பார்க்குற, கடவுள் மாதிரி நான் பார்க்குறேன் இந்த டாஸ்க் லெட்டர்லாம். ஸோ அதை போய் எப்படி கிழிக்கிற, ஐயோயோ பிக் பாஸ் சத்தியமாக சொல்கிறேன், இத்தனை பிக் பாஸ் சீசனில் இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்லை. அதாவது என்னன்னா கோயிலுன்றான், பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த டாஸ்க் லெட்டர் வந்து கடவுள்ன்றான், எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ஓரளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணுறா ஓகேடா, ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் லெட்டர் அவங்க கிழிச்சு தூக்கி போட்டாங்க. வியானா வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் மேலே தான் தூக்கி போட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து எழுத ஆரம்பிச்சாங்க. சும்மா எஃப்ஜேக்கு ஏதோ லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்க ஏதோ ஆசைப்பட்டாங்க, அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் விக்கல் சீக்கிரம் வரும்போது அவர் மேலே கிழிச்சு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபன்னாக தான் அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு அது இன்டென்ஷனாக பண்ண மாதிரி தெரியல, ஆனால் பண்ணது தப்பு தான். அதுக்கு வீக்கெண்டில் கண்டிப்பாக இவன் வந்து இவ்வளோ பேர் ட்ராமா போட்டதுக்கப்புறம் வியானாக்கு ஒரு ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த விக்கல் சீக்கிரம் அப்புறம் இந்த சுபிக்ஷா, டேய் யாரா நீனு, அதாவது விக்கல் சீக்கிரம் நான் சொன்னல அப்படியே காப்பி பண்ணுது இந்த சுபிக்ஷா பொண்ணுன்னு. சுபிக்ஷா பொண்ணை பொறுத்த வரைக்கும் சுயமா யோசிக்கவே மாட்டுது, அவன் என்னென்னலாம் யோசிக்கிறானோ அது அப்படியே இந்த பொண்ணு யோசிக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து மண்டையில் கவுத்துக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இந்த பொண்ணு முழுசா சந்திரமுகியா மாறிட்டு இருக்கு, நடுராத்திரில 1 மணிக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் அது கூட ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, புதுசாக ஒன்று கற்றுக்க ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி ஓகேன்லாம் மாதிரி விடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லுவா, சுபிக்ஷா பொண்ணு அது பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றத உண்மை. ஏன்னா அந்த பொண்ணு கேமை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு வளருது பாருங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து இந்த கற்றுக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இது காரணம் இந்த எஃப்ஜேன்னு ஒரு பைப்பில் இருக்குல்ல, அந்த பைப்பில் தான் சுபிக்ஷா நீ நல்லா பண்ணுறேன்னு என்கரேஜ் பண்ணணும். அது எதுக்கு வந்தோன்றது மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாயில வந்து வாத்தியம் வாசிக்கிறதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் முக்கியமான மேட்ரு இந்த விக்கல் சீக்கிரம் இருக்கார்ல, அவரை பார்த்து அப்படியே இந்த பொண்ணு காப்பி அடிக்குதுங்க. அந்த பொண்ணு அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நம்புது. ஏன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வருது, அதாவது விக்கல்ஸ் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுகள் வருதுல்ல. அதனால இந்த பொண்ணு என்ன நினைக்குது, ஓகே விக்கல்ஸ் நம்ம யோசிச்சா கரெக்டாக தான் இருக்கும், ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முழுசாக நம்பிடுச்சு. அது வந்து நிறைய இடத்துல விக்கல் சீக்கிரம் யோசிக்கிறது எல்லாம் ஓகே தான், ஃபேர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்மையிலே கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கிறாப்புல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குன்னு அப்படியே காப்பி பண்ணுவேன், அவன் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறானா. இந்த பக்கத்தில் சுபிக்ஷா, இந்த பக்கம் சபரி, டாஸ்க் லெட்டர் எப்படி கிழிப்பாங்க, டாஸ்க் லெட்டர் எப்படி, ஆக்சுவலாக கிழிச்சது தப்பு தான், நீங்கள் கேள்வி கேட்கறது எல்லாம் ஓகே. அதுக்கு வந்து டாஸ்க் லெட்டர் நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன், ஸோ அதை போயிட்டு இந்த மாதிரி கிழிக்கிறது எப்படி அந்த மாதிரி மனசு வருது அப்படின்ற மாதிரி இவன் கொடுக்குற ரியாக்ஷன் சத்தியமா மனசாட்சியத்தோட சொல்லுங்க. அவன் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஜெனியூனா தோணுதா, எனக்குலாம் சத்தியமா ஜெனியூனா தோணல. என்ன தெரியுமா தோணுது, இவன் பக்காவா ஃபேக் ட்ராமா ஒன்று போடுறான் விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல, இது வந்து எது சொத்து பத்திரமா, பிக் பாஸோட சொத்து பத்திரமா இல்லை விஜய் சேதுபதி சொத்து பத்திரமா, எது கிழிச்சு தூக்கி போட்டாங்கன்னு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. அதாவது கிழிச்ச தப்பு, நீ பண்ண தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபேர், ஏன்னா ஒரு டாஸ்க்ல நீயும் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், எடுத்து ப்ளே பண்ண அதெல்லாம் ஓகே. இவன் என்ன பண்ணிட்டான், டாஸ்க் அவுட்டு வெளியே வந்து, அதாவது அந்த கத்துறது எல்லாமே சொல்ல டாஸ்க் அவுட் வெளியே வந்து எப்படி வேணா நீ கிளிப்ப, டாஸ்க் லெட்டர் எப்படி வேணா கிளிப்ப, லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் கத்துனது எப்படி இருந்ததுன்னு. அது வந்து இது பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுறான். அவன் பண்ணவன பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க, ஆஹா இந்த மாதிரி பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிச்சு. ஆக்சுவலாக பெரிய சம்பவம் இல்லை, ஒரு லெட்டர் வந்து கிழிச்சு போச்சு, எதோ தெரியாமல் கிழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றது என்ன பொறுத்தவரை விக்கல் சீக்கிரம் வியானாக்கான பெரிய ஆப்பு தேவைங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று லவ் கண்டென்ட் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று என்னோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா யாரையும் மதிக்கிறது இல்லை, கிளாஸ் வச்சா கிளாஸுக்கு போக மாட்டேன் நான், அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன், டை போட சொன்னால் டை கட்ட மாட்டேன்,
வச்சுக்கோங்களேன். ஸோ என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. கேட்டால் என்ன சொல்லுது, நான் ரியல் லைஃப்லேயே என் டீச்சர் மண்டையில் வந்து எலும்பு தூக்கி போட்டிருக்கேன், கறியை தூக்கி போட்டிருக்கேன், அந்த மாதிரி தான் என் ரியல் லைஃப்லேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது எந்த ஸ்கூலுன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உன்னை சும்மா விடுவாங்க, போட்டு பழக மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அந்தமா படித்த ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து சொல்லுது, நான் இப்படி தான் ரியல் லைஃப்லேயே இருந்தேன், என்னோட ரியல் ஸ்கூல்லேயே நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன், அதனால தான் எல்லாமே பண்ணுறேன். எல்லாத்தையும் திருடி வைக்கிறது, இந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. எனிவேஸ் அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணணும். அந்த பொண்ணோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும் என்ன சூஸ் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி எதுக்கும் அடங்காத ஒரு கேரக்டராக சூஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனால் அது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஓவர்டுவாக போகுதுல. அதாவது நீ ஒன்றும் பண்ணுற உன் கேரக்டரே அப்படி தான், அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வருதுல்ல. அதாவது அமித் நேற்று கோவப்படுறதாகட்டும், இங்கே வந்து இன்னொருத்தவங்க இது விக்கல்ஸ் கோவப்படுறதாகட்டும். ஸோ இவங்களாம் ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்களே, நீ ஒன்று பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று வருது. அந்த ரியாக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஆமாம் அது என்ன, ஆமாம் கிழிச்சிட்டேன், தெரியாமல் கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கெத்தா போயிடணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னை சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நீ ஒரு தப்பு பண்ணுறது தெரிஞ்சு தான் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறோம், இந்த பேப்பர் மேட்டர் நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி மேட்டர்லாம் சொல்கிறேன். ஸோ தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேன், கிளாஸுக்கு போக மாட்டேன்னா நம்ம தெரிஞ்சு தான் நீ போகாமல் இருக்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று வருது, அவங்க ஒரு தண்டனை தான் கொடுக்குறாங்க அப்படின்னா உட்காந்து அழக்கூடாது. அந்த இடத்துல நீ போல்டாக ஃபேஸ் பண்ண, நீ ஒரு பிளேயர் கரெக்டாக நீ எடுத்த கேரக்டரில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரியல் லைஃப்பில் நீ என்ன சொன்ன, அப்படி தான் பண்ணுன்னு சொன்னேன். ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பையன் அழுவானா, அந்த பொண்ணு அழுவுமா? அதாவது போல்டாக, அவ்வளோ போல்டாக இருக்க போனால் அவ்வளோ போல்டாக தான் இருக்கும். சும்மா அழுது சிம்பத்தி ட்ராமா கிரியேட் பண்ணுறது வியானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமா அங்கங்க சிம்பத்தி டிராமா வந்து கிரியேட் பண்றாங்க. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் ஃபாலோ பண்ணுது, இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அரோராவும் ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இந்த சுபிக்ஷாவை பார்த்தா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. அப்படியே விக்கல்ஸை காப்பி அடிக்குது. விக்கல்ஸ் ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படியே வேதவாக்கு மாதிரி நம்புது. அவனே பார்த்தீங்கன்னா இருக்கிற எப்படி உச்சத்துக்கு வந்து பில்டப் வந்து கொடுத்துட்டு இருக்கான். இவனா மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கவே முடியாது. பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசவே முடியாது. இவன் பேசுகிற பேச்சுக்கு பிக் பாஸே இறங்கி வந்து டே விக்கல்ஸ் சத்தியமாக என்னால் முடியலடா, எனக்கே கூச்சமாக இருக்குடா, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார் போல. ஏன்னா அவ்வளோ ஓவராக பேசுகிறாங்க. ஏதோ கோயிலுன்றா எனக்கு அதை பார்க்கும்போது இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இவன் ஏன் இவ்வளோ ஓவர் டூ பண்ணுறான். அதாவது உண்மையிலே டாஸ்க் லீடர் கிழிச்ச தப்புன்னு சொல்லலாம். இது எப்படி கிழிச்ச, அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், அபூர்வமான விஷயம், அதை எப்படி நீ கிழிச்ச அப்படின்ற மாதிரி தான். டே சொத்து பத்திரமாடாது. எனக்கு அதுதான் திருப்பி திருப்பி தோணுது. ஏதோ வந்து திருப்பி கிடைக்காத ஒரு பொருள், அந்த பொருள் வந்து ரொம்ப ரேரு, இந்த பூமியிலே ஒன்று தான் இருக்கு, அது வந்து இப்போ வியானா வந்து கிழிச்சதால அது திருப்பிலாம் உருவாக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். எனக்கு அதுதான் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக இங்கே வந்து வியானா பண்ணது சரின்னு சொல்ல வரல, அந்த கிரிஞ்சி பண்ணுறது கிரிஞ்சி வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா விக்கல் சீக்கிரம் கத்தனோடனே பார்வதி எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் ஓவராக பண்ணுற வியானா, நீ ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிற வியானா, பார்வதி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த வியானா என்ன பண்ணிருக்கு, வம்பல் வச்சிருக்கு. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு FJ கூட மட்டும்தான் பஞ்சாயத்து இல்லை, மிச்சப்படி எல்லாருக்கூடையும் சண்டை போகிறது, இஷ்டத்துக்குன்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேர் ஒன்று சேர்ந்து வியானாவை போட்டு கும்முறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதெல்லாம் கும்முறது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை. என்ன இந்த விக்கல் சீக்கிரமோ அந்த சுபிக்ஷா இதுங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு மாதிரி ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ ஓவராலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விக்கல் சீக்கிரம் வியானாவை பொறுத்தவரை கிரிஞ்சி, அது ஒரு விட்டுதலுங்க, அது கிரிஞ்சி கூடன்னு. ஆனால் இந்த விக்கல் சீக்கிரம் சுபிக்ஷா இந்த கேரக்டர்லாம் இருக்குல்ல, இதுங்க ரெண்டும் ஒரு ஓவராக ரொம்ப ரியாக்ட் பண்ணுதுல்ல, அப்படி ஆஜா போஜான்னு ஒரு பில்டப் கொடுக்குதுங்களே. இதை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுதா, இல்லை இவ்வளோ ஐஸ் வைக்க வேணாம் பிக் பாஸுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்கும் சரி பிக் பாஸுக்கும் சரி இவ்வளோலாம் ஐஸ் வைக்க வேணாம், எவ்வளோ ஐஸ் வச்சாலும் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டால் தான் உள்ளே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.